பக்கத்தில் ஒரு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம், அதனால் கொஞ்சம் சப்தமாக இருக்கலாம். நீங்கள் அது தெரியல, அது மெயின் ரோட்டில் இருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு. 3 நாளாக வந்து ஒரே கோயிலுக்குள்ளே அந்த யாகம் வளர்க்கும் போது மந்திரம் ஆகும்போது உள்ளுக்குள்ளே ஸ்பீக்கர் வைக்கிறது ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அதில் சினிமா மட்டும் போட்டுக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அது வந்து அது ஒரு சப்தம் வந்து அந்த என்ன சொல்கிறது கேட்டுக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இது ஓகே, மந்திரோட ஓகே. ஆனால் வந்து 3 நாள் ஆச்சு, இன்னும் 3 நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நோயாளிகள்லாம் இருப்பாங்க, அமைதியை விரும்புகிறவங்க இருப்பாங்க. என்ன சொல்கிறது, ஆன்மீகம்னாலே ஒரு சப்தம் இல்லாத ஒரு நிசப்தம், ஒரு அமைதி தான் ஆன்மீகம்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுலலாம் கோயில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கோயிலில் ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் சாமியை கும்பிட்டுலாம். எப்போ வந்து கோயில் வாசல்லே 2 கம்பியை போட்டு மனுஷங்களை வந்து அப்படியே மிருக மாதிரி அந்த கம்பிக்குள்ளே இப்படி டிக்கெட்டை வர போனாங்க பார்த்தீங்களா, சிறப்பு தரிசனம், அந்த தரிசனம், இந்த தரிசனம், அப்போவே கூட்டம் அதிகமாக போச்சு. சிலையை பார்க்கறது தான் சாமி தரிசனம், அதாவது ஆன்மீகம் அப்படின்னு நினச்சிட்றாங்க. இறைவனோட பேசுகிறது தான் ஆன்மீகம் நான் நம்புகிறேன். நன்றி சொல்கிறது, நன்றியை சொல்லிவிட்டு நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படிப்பா இருக்க இறைவனை பார்த்து கேட்குறது. சௌக்கியமாக இருக்கேன்ப்பா நான், எல்லா பிரச்சனையும் கொடுக்குற, இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்க கூட, சாதா பிரச்சனை, ஆர்டினரி பிரச்சனை, தோசையில் எப்படி மசாலா தோசை நெய் தோசை இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. சாதா பிரச்சனை, ஆர்டினரி பிரச்சனை, என்ன பிரச்சனை கூட சமாளிக்காமல் அவனை மேலே உடனே வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு இறைவன்ட்ட பேசுறது பார்த்தீங்களா, 1 to 1. இதுதான் ஆன்மீகம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ அதுக்கு வழியே இல்லை. எவ்வளோ கோயிலுக்கு நான் மீனாட்சி கோயிலாம் கோயிலாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச 15 வருஷம் மேலே ஆச்சு. ஏன்னா அந்த ஃபீலிங் வரமாட்டேங்குது. வரது மெயின் ரோட்டில் இருக்க கோயில் அங்கே போனோம்னா அந்த ஃபீலிங் வரணும், இறைவனோட நம்ம பேசக்கூடிய ஃபீலிங் வரணும். அது இல்லைன்னா அது என்ன ஆன்மீகம் எனக்கு தெரில எனக்கு. எனிவே ஏதோ அதை சொல்லணும்னு தோணுச்சு. ஹாவ் அ நைஸ் சண்டே. இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.